வாருங்கள் இறை மக்களே, கடகல எனவே வாரே, நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். பிரியமான தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்கப்படுகிறது. ரூபன் அவர்கள் உடல்நலம் தேடி மீண்டுமாக தனது இயல்பான வாழ்வை துவங்க அவருக்காக சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். மீண்டுமாக பவுல் அவர்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து சுகம் பெற்று மீண்டும் தனது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப இறைவனிடம் மன்றாடி இந்த தெய்வீக திருப்பலியை ஜெபிப்போம். நான் நேர்மையில் நிலைத்திருந்து முது முகம் காண்பேன், முது மாட்சியை வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவன் நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி எழுந்தார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழாடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில்
10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 38 இறை வசனங்கள் 10 - 17 வரை. நாம் சொல்ல வேண்டிய பதில்: அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரை என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரை என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இறைவசனம் 10. என் வாழ்நாள்களில் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமோ என்றேன். ஜெபப்பாடல். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இறைவசனம் 11. வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். ஜெபப்பாடல். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்திருக்கிறார். ஜெபப்பாடல். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இறைவசனம் 16. என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வேன். ஜெபப்பாடல். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-8 வரை. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும்,
ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஓய்வு நாடும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் நமது வாழ்வுக்கு தேவையான ஒரு செய்தியை வழங்குபவராக இருக்கின்றார். தன்னை நம்பினோரை ஒருபொழுதும் கைவிடாத ஒரு கடவுளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறாக புதிய ஏற்பாட்டில் காட்டப்படுகிறாரோ அதே போல பழைய ஏற்பாட்டிலும் கூட கடவுளுடைய அந்த கைவண்ணம் சிறந்து விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயிலே இருக்கின்றார். அப்பொழுது கடவுளிடம் வந்து அவர் அழுது புலம்பி ஜெபிக்கின்றார். இறைவா, எனது வாழ்க்கையில 2 காரியங்களை மட்டும் பாரும். ஒன்று, நான் உம் திருமுன் மாசற்ற மனதுடன் வாழ்ந்திருக்கிறேன். மாசில்லாமல் தூய்மையாக ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன். இரண்டாவது, நான் உமக்கு எதெல்லாம் விருப்பமோ அத்தகைய காரியங்களை நான் எனது வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். இந்த 2 காரியத்தை முன்னிட்டு என் மீது இறங்கும் என்று அவர் கண்ணீர் மல்க மல்க இறைவனிடம் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, கடவுள் அவருடைய மனதை நாம் எவ்வாறாக மாற்ற முடியும்? ஜான் மரி வியானி அவர்கள் சொல்வது போல, கடவுள் இந்த உலகை ஆள்கிறார், ஆனால் நமது ஜபத்தின் வழியாக கடவுளை நாம் ஆள முடியும். அந்த எசேக்கியாவுடைய அந்த அழுகுரல் கொண்ட அந்த ஜபத்தின் வழியாக கடவுளுடைய அந்த மனம் இறங்குகிறது. அவனை தண்டிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனம் இறங்கி அவனது வாழ்நாளிலே 15 ஆண்டுகளை அவர் கூட்டிக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, அதுதான் இன்றைய பதிலுரை பாடலில் கூட நாம் வாசிக்கிறோம். அழிவின் குழிவிலிருந்து ஆண்டவர் நம் உயிரை மீட்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மக்களை நான் காண்பேனும், எனது மனைவியை நான் காண்பேனும், எனது குழந்தைகளை நான் காண்பேனும் என்ற அச்சத்தோடு கலக்கத்தோடு வாழ்க்கையை இந்த பாதாளத்திலே முடிக்கப் போகிறேன் என்று இருக்கின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுது, கடவுள் இல்லை, உனது தூய்மையான மனது நித்தமாக நீ வாழ்ந்த பொழுது இந்த உலகத்திலே செய்த நன்மை நித்தமாக நான் உன்னுடைய ஆயுளை கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆக இரக்கத்தின் கடவுளாக இறைவன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட நாம் பார்க்கின்றோம். நான் எவ்வாறாக இரக்கமாக இருக்கிறேனோ அதே போல நீங்களும் பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். பிறரை கண்டனம் செய்யாதீர்கள், பிறரை குறை சொல்லாதீர்கள், பிறரை தீர்ப்பிடாதீர்கள் என்று கடவுள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் இரக்கத்தையே அதிகமாக விரும்பக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இயேசு பிரியமானவர்களே, எனது ஜபம் கடவுளிடம் சென்றடைகிறதா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறேனே, அள்ளும் பகலுமாக கடவுளிடம் வேண்டுகிறேனே, கடவுள் இதை கேட்கிறாரா என்று நாம் கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக அதற்கான பதில், கடவுள் நமது ஜபத்தை கேட்கிறார். எத்தகைய ஒரு ஜபத்தை கேட்கிறார்? மாசற்ற இதயத்தோடு கடவுளிடம் வேண்டுவதை கேட்கின்றார். பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடிய உள்ளத்தோடு கடவுளிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நமது ஜபத்தை கேட்பவராக இருக்கிறார். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே
கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற நோய் நொடிகள், ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சாவுகள், ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கை சீற்றம் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கடவுள் என்னையும் எனது குடும்பத்தையும் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் தனது இரக்கத்தால் ஆசீர்வதிப்பார். ஆமென். உமது அடிமை இறைவாயே தாயின் உமது அடிமை எரியாவிடத்து என்னை நான் உனக்கு தந்தே ஏற்றிடுவார். எரியாவிடத்து என்னை நான் உனக்கு தந்தே ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயே தாயின் இதோ உமது அடிமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய மாணிபடி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றாற்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இது திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் அது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவை காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உன் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக நேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் இது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், இது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்புள் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாவல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். வீட்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அது பெயர் தூயதென போற்ற பிறகு ஆட்சி வருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் விரும்புகிறேன், நீ குணமாகு
எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி மற்றொருக்கு சுகத்தை தந்த அதே கடவுள் நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு புதிய வாழ்வை தர, நமது கண்ணீரை துடைக்க, இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவன் தான் அவர்களுடைய கிறிஸ்துவின் திருவிழம் திருரத்தமும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்ள சென்று வாருங்கள், வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவன்